ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நல்ல நேரத்திலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை துடைத்து உங்கள் கவலைகள், உங்கள் வேதனைகளை மாற்றுவார். உங்கள் வருத்தங்களையும் உங்களுடைய துக்கங்களையும் நீக்கி உங்களுக்கு அளவில்லாத சந்தோஷத்தை கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்க கூடவே தான் இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. மகனே, மகளே, நீ சோர்ந்து போகாதே. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பராக்கிரமசாலியாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எதற்காக? நீ பராக்கிரமான காரியங்களை செய்யத்தக்கதாக. நீ உன்னை பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்று சொல்லுவாயாக. அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே, தேவ பிள்ளைகளை, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் பலவீனன் என்று சொல்லக்கூடாது, பலவான்கள் என்று சொல்ல வேண்டுமா? அல்லேலூயா. நீங்கள் பலவீனன் என்று சொல்ல 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 யார் நம்மை வீழ்த்த நினைப்பார்கள் என்றால், சத்துருவானவன், பிசாசானவன் நம்மை வீழ்த்த நினைப்பான். அவனிடத்துல எப்பொழுதும் நாம் அறிக்கை செய்ய வேண்டும், நான் பலசாலி, நான் பலவான். அல்லேலூயா. நீங்கள் பலவான் என்று அறிக்கை செய்ய வேண்டும். பலவீனங்களாகிய வியாதிகள் இருக்கலாம், நோய்கள் இருக்கலாம், சோர்வுகள் இருக்கலாம், அசதிகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம். எது இருந்தாலும் சரி, உங்களை நீங்கள் பலவீனன் என்று சொல்லக்கூடாதாம். அல்லேலூயா. பலவான்கள் என்று சொல்லுங்கள் என்று மல்கியாவிலே நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை நீங்களும் நானும் வேதம் சொல்லுகிறது பிரகாரமாக, தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே சொல்லுகிறது போல நீங்களும் நானும் பலவான் என்று அறிக்கை செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலிகளை, கர்த்தருக்கு நன்றி பலிகளை நாம் அவருடைய ஆலயத்திலே வந்து ஆண்டவருக்கு செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் கண்ணீரை காண்கிற தேவன். இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளவு கண்ணீர் வடித்தாலும் உங்கள் கண்ணீருக்கு உலகத்தில் மதிப்பு இல்லாமல் இருக்கலாம். உங்களுடைய கண்ணீருக்கு சொந்தங்களின் மத்தியிலே, உறவுகளின் மத்தியிலே உங்கள் கண்ணீருக்கு விலை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் கண்ணீர் தேவ சமூகத்திலே வெளியேற பெற்றது. உங்களுடைய கண்ணீருடைய வேல்யூ கர்த்தருக்கு நன்றாக தெரியும். ஆகையால் தான் உங்களுடைய கண்ணீருடைய வெள்ளை மதிப்பு கர்த்தருக்கு தெரிந்திருக்கிறபடியினால்தான் உங்களுடைய கண்ணீர் தரையில விழுந்து வீணாய் போகக்கூடாது என்பதற்காக உங்களுடைய கண்ணீர் எல்லாம் எங்கே சேமிக்கப்படுகிறது என்றால் துருத்தியில் சேமிக்கப்படுகிறது. அல்லேலூயா. உங்களுடைய எல்லா கண்ணீர், என்ன காரணங்களுக்கெல்லாம், என்ன விதங்களிலெல்லாம் நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீர்களோ அத்தனை கண்ணீரையும் ஆண்டவர் வெளியேற பெற்றதென்று அறிந்து அந்த கண்ணீரை எல்லாம் சேர்த்து வைக்கிறார், துருத்தியில் சேர்த்து வைக்கிறார். எதற்காக என்று சொன்னால், உங்களுடைய கண்ணீர் என்ன ஆகிவிடக்கூடாது, மறைந்து விடக்கூடாது, அல்லது ட்ரை ஆகிடக்கூடாது என்பதற்காக துருத்தியில் வைத்து ஒரு வேலை வருகிற பொழுது, தேவனுடைய வேலை ஒரு நாள் வரும். தேவனுடைய வேலை வருகிற பொழுது உங்களுடைய கண்ணீர் எண்ணப்படும். எவ்வளவு கண்ணீர் வடித்திருக்கிறீர்கள், எதற்காக கண்ணீர் வடித்திருக்கிறீர்கள், என்ன நிலைமையில இருந்து கண்ணீர் வடித்திருக்கிறீர்கள், என்ன சூழ்நிலையில நீங்கள் கண்ணீர் வடித்தீர்கள் என்பதையெல்லாம் எல்லாவற்றையும் அறிந்து ஆராய்ந்து பார்த்து அவைகளை எல்லாம் எண்ணி அதற்குரிய பலனை உங்களுக்கு தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதற்காக தான் தேவனுடைய சமூகத்திலே வடிக்கிற கண்ணீர் ஒரு நாளும் விருதாவாக வீணாக போகாது. உலக மனுஷனிடத்திலே, உலகத்திலே போய் கண்ணீர் வடிப்பதை விட்டுவிட வேண்டும். தேவனுடைய சன்னிதானத்திலே, தேவனுடைய பாதத்திலே, அல்லது உங்களுடைய அறை வீட்டின் கதவை பூட்டி
அந்தரங்கத்திலே தேவ சமூகத்தை நோக்கி நீங்கள் கண்ணீர் வடிப்பீர்கள் என்று சொன்னால், நான் உறுதியாக வேதத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெய்வமாகிய வல்லமை உள்ளவர், நிச்சயமாக உங்கள் கண்ணீருக்கு பதில் கொடுப்பார். உங்க கண்ணீர் ஒரு நாள் என்ன செய்யாது, வீண் போகாது. உங்க கண்ணீர் ஒரு நாள் அற்பமாக எண்ணப்படாது. தேவ சமூகத்துல உங்களுடைய கண்ணீருக்கு நல்ல பலனை, நற்பலனை தேவன் கொடுக்க வல்லவராகவே இருக்கிறார். தேவனால் கூடாத அதிசயமான காரியம் உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. நிச்சயமாக தேவன் உங்கள் கண்ணீருக்கு பதில் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், என் தெய்வ பிள்ளைகளே, நாம வாசித்த 118 சங்கீதத்தில் 13வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு என்ன செய்தாராம், உதவி செய்தார் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் விழும்படி, உங்கள் பிள்ளைகள் விழும்படி, உங்கள் குடும்பம் விழும்படி அவன் தள்ளினான். சூழ்நிலை தள்ளியது, காலங்கள் எதிராக நின்று விழச் செய்தது. நீங்கள் விழும்படி வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார், நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். நீங்க எந்த சூழ்நிலையில விழுந்து கிடக்கிறீர்கள், நீங்கள் எந்த நிலைமையில விழுந்து கிடக்கிறீர்கள், ஐயோ நான் விழுந்து விட்டேன், ஐயோ என் வாழ்க்கையில நான் வீழ்ந்து விட்டேன், இனி என்னால் எழுந்திருக்க முடியாது, நான் விழுந்து விட்டேன், இனி என் வாழ்வில எழுந்திருக்க முடியாது, நான் எழும்பி பிரகாசிக்க முடியாது, இனி நான் எழுந்து ஜொலிக்க முடியாது என்று விழுந்து கிடக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மகனே நீ எழும்பி பிரகாசி என்று ஏசாயா 60:1 பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவனோ நீங்கள் விழும்படி பல முறை தள்ளி கொண்டே இருக்கிறான். சூழ்நிலை தள்ளி கொண்டிருக்கிறது. கடன் திரும்ப 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 உங்களை விழ தள்ளுகிறது. வியாதி உங்களை திரும்ப திரும்ப விழ தள்ளுகிறது. நீங்க கொஞ்சம் எழுந்திருப்பீங்க, மறுபடியும் விழ தள்ளிவிடும். கொஞ்சம் நிமிர்ந்திருப்பீங்க, மறுபடியும் விழ தள்ளிவிடும். ஆனாலும் நீங்கள் திரும்ப திரும்ப எப்படி உலகமும் சூழ்நிலையும் சத்துரு உங்களை விழுவதற்கு திரும்ப திரும்ப தள்ளி விடுகிறானோ, அதே போல உங்கள் பட்சத்தில் இருக்கிற உங்கள் கர்த்தர் திரும்ப திரும்ப உங்களை தூக்கி விடுவார். எத்தனை முறை விழுந்தாலும் மறுபடியும் உங்களை தூக்கி நிறுத்துவார். கர்த்தரோ எனக்கு என்ன செய்தாராம், உதவி செய்தார். எந்த விதத்தில்? நான் விழுந்து கிடக்கிறேன், நான் விழுந்து கிடக்கிறேன். ஒருவன் விழுந்து கிடந்தான். எப்படி விழுந்து கிடந்தான்? ஸ்தோத்திரம். எரிகோவில், எருசலேமில் இருந்து எங்கே புறப்பட்டு போனான்? எரிகோவுக்கு புறப்பட்டு போனான். எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு புறப்பட்டு போகிற வழியிலே அவன் கள்ளர் கையில் அகப்பட்டு குற்றுயிரும் குலை உயிருமாக அடிபட்டு விழுந்து கிடக்கிறான். அந்த வழியாக ஆசாரியன் கடந்து விலகி போகிறான். ஒரு லேவியன் வந்து பார்த்து விட்டு விலகி போகிறான். ஒரு சமாரியன் வந்து அவன் காயங்களுக்கு என்ன செய்யறான்? எண்ணெய் வார்த்து காயங்களை கட்டி அவனையே தன் சொந்த வாகனத்தில் ஏற்றி முதல்ல என்ன பண்றான்? எண்ணெய் வார்க்கிறான். என்ன செய்யறான் பாருங்க, எண்ணெயும் திராட்சரசமும். அவனுடைய காயத்துக்கு எண்ணெய் வார்க்கிறான். இரண்டாவது, அவன் பலன் அடைவதற்கு திராட்சரசத்தை வார்க்கிறான். மூன்றாவது, அவன் காயங்களை கட்டுகிறான். நான்காவது, அவனுடைய சொந்த வாகனத்திலே ஏற்றி சத்திரத்திலே கொண்டு போய் விடுகிறான். பராமரிக்கிற தேவன். உலகமும் சூழ்நிலையும் உங்களை விழத்தள்ளினாலும் சரி, காயப்படுத்தினாலும் சரி, இழப்புகளை ஏற்படுத்தி உங்களை விழத்தள்ளினாலும் தெய்வம் உங்களை ஒரு நாள் தேடி வந்து உங்களுக்கு எண்ணெய் வார்த்து திராட்சரசம் கொடுத்து உங்கள் காயங்களை கட்டி தன்னுடைய சொந்த வாகனத்தில் ஏற்றி சத்திரத்திலே கொண்டு போய் அவருடைய அடைக்கலமான இடத்திலே கொண்டு போய் உங்களை பராமரிக்கிற கர்த்தர். அதான் ஒரு உதவி செய்கிறவர். அல்லேலூயா.
நான் விழும்படி அவன் தள்ளினான். நான் விழும்படி நீயோ தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். பல முறை நம்ம விழுந்திருக்கிறோம். பலரும் பலவிதமான சூழ்நிலையில விழுந்து கிடக்கிறோம். கவலையில விழுந்து கிடக்கிறோம், வருத்தத்துல விழுந்து கிடக்கிறோம், துக்கத்துல விழுந்து கிடக்கிறோம், கஷ்டத்துல விழுந்து கிடக்கிறோம், வியாதியில, நோயில, பிசாசின் பிடியினால விழுந்து கிடக்கிறோம், கட்டுகளினால விழுந்து கிடக்கிறோம். ஆனால் எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில விழுந்து கிடந்தாலும் நம்மை தூக்கி விடுவதற்கு, நமக்கு உதவி செய்ய இந்த உலகத்துல யார் இருக்கிறார்களோ இல்லையோ, பரலோகத்திலிருந்து ஒரு தேவன் எனக்கு உதவி செய்ய இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதம் 18:16 எழுதினார். 18ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்துல இப்படியாய் அவர் எப்படி உதவி செய்கிறாரா? உயரத்திலிருந்து கை நீட்டி ஜலப்பிரவாகத்திலே நான் மூழ்கி விடாதபடிக்கு. வாசிங்க. உயரத்திலிருந்து கர்த்தர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்திலே மூழ்கி கொண்டிருக்கிற என்னை, கவலையிலே, வருத்தத்திலே, பிரச்சனையிலே, கடனிலே, வியாதியிலே மூழ்கி கொண்டிருக்கிற என்னை உயரத்திலிருந்து கையை நீட்டி, அவருடைய உதவி எப்படி இருக்கு பாருங்க. நம்ம மூழ்கிக்கிட்டு இருக்கிறோம், பிரச்சனையில மூழ்கிட்டு இருக்கிறோம். தள்ளி விட்டுட்டான் பிசாசானவன். குடும்பம் தள்ளி விட்டுட்டு, உறவுகள் தள்ளி விட்டுட்டு, சொந்தங்கள் தள்ளி விட்டுட்டு விழுந்து கிடக்கிறோம். என்ன செய்வது? விழுந்து கிடக்கிறோம், எழுந்திருக்க முடியல, மூழ்கிறோம், மூழ்க போறோம். மூழ்கினால் அழிவு. விழுந்து கிடக்கிற நாம எழுந்திருக்க முடியலன்னா அழிந்து விடுவோம் என்பதை கர்த்தர் நன்றாக அறிந்திருக்கிறதுனாலதான் உயரத்தில் இருந்து கையை நீட்டி, பரலோகத்தில் இருந்து கையை நீட்டி, சியோனிலே வாசம் பண்ணுகிற தேவன் கையை நீட்டி உங்களை தண்ணிக்குள்ளே, பிரச்சனைக்குள்ளே, கவலைக்குள்ளே, வருத்தத்துக்குள்ளே, கடனிலே, வியாதியிலே, பிசாசின் போராட்டத்திலே மூழ்கி கிடக்கிற உங்களை கையை பிடித்து தூக்கி பாருங்க. மூழ்கி கிடக்குறங்க ஜலப்பிரவாகத்துக்கு ஒப்பான பிரச்சனைகளை கிடக்கிறவங்களை தூக்கி விடுகிறாராம். ஏன் தெரியுமா? விழுந்து கிடக்கிற எழுந்து நெல் அப்படின்னு தூக்கி விடுறாரு. நான் இப்பவும் சொல்றேன், நம்மளை தூக்கி விடுவதற்கு ஒரு கரம் இருக்கிறது. அந்த கரம் தான் கர்த்தருடைய கரம். அல்லேலூயா. நம்ம எங்க விழுந்தோங்கிறது முக்கியம் அல்ல, எப்படி விழுந்தோம் என்கிறது முக்கியம் அல்ல, யார் என்னை தூக்கி விட்டார் என்பதுதான் முக்கியம். தேவன் என்னை தூக்கி விட்டார். நான் விழுந்துட்டேன் ஐயா, உண்மைதான். ஏதோ பிரச்சனை காரணமாக, ஏதோ சூழ்நிலை நிமித்தமாக திரும்ப 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 கடனை வாங்கி 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 விழுந்துட்டேன். எல்லாரும் சொன்னாங்க, கேட்கல, விழுந்துட்டேன். சூழ்நிலை என்னை கடன்ல தள்ளிட்டு. நேற்று ஒரு வீடியோவுக்கு ஒரு அம்மா கமெண்ட் போட்டுச்சு, பிரேயர் ரெக்வெஸ்ட். அந்த அம்மா கடனை பார்த்தோன்னு நானே அடிப்பிட்டேன். 50 லட்சம் கடன், 1 ரூபா கூட கையில் இல்லையா. மிக அவசரமாக 10 லட்சம் வேணுமா. இப்ப எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வீடியோ பார்த்தவங்க அதுல கீழே விண்ணப்பமாக கமெண்ட் பண்ணாங்க. அப்பதான் யோசித்தேன், இப்ப நம்மளாம் எவ்வளவு பரவாயில்லையோ. நம்ம கொஞ்சம் கடனை வச்சுட்டு ஆடி போய் நிற்கும். விழுந்துட்டோமே, நம்ம எப்படி மீள போறோம், எப்படி எழுந்திருக்க போறோம்னு சொல்லி நம்மளாம் கலங்கிக்கிட்டு இருக்கிறோம். 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம், 10 லட்சத்துக்குள்ள கடனை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி தவிக்கிறோம். அப்ப பாருங்க, 50 லட்சம். சிலரை கொஞ்சம் ஆழமா விசாரிச்சோன்னா 1 கோடி, 1.5 கோடிங்காங்க. ஆனா விழுந்த நம்மள எத்தனை கோடி கடனா இருந்தாலும் சரி, எத்தனை லட்சம் கடனா இருந்தாலும் சரி, இப்பவும் நான் சொல்றேன், கடனில் இருந்து தூக்கி விட ஒருத்தர் இருக்கிறார். அவரால் மட்டும்தான் முடியும். இயேசுவால மட்டும்தான் கடன்ல இருந்து தூக்கி விட முடியும். ஒருவேளை நீங்க கடன்ல விழுந்து கிடக்கலாம், வியாதியில விழுந்து கிடக்கலாம். ஒரு நாள் ஒருத்தர் சொல்றான், 38 வருஷம் வியாதி படுக்கையில, எடுத்துக்கோங்க, எடுமாத 38 வருஷம் வியாதி படுக்கையில ஒரு மனுஷன் கிடந்தான். 1 2 இல்ல, எத்தனை வருஷம்? 38 வருஷம் சீலபம் குளத்துல, பெதஸ்தா குளத்துல கிடக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு நீண்ட காலமாய்
வியாதியஸ்தன் என்று அறிந்து அவங்ககிட்ட போறாரு. அவன்கிட்ட போயிட்டு கேட்கிறாரு, எப்பா நான் உனக்கு என்ன செய்யணும்பா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவன் என்ன சொன்னான் பாருங்க, 38 வருஷம் வியாதி படுக்கையில கடந்த அந்த மனுஷன் கத்திட்ட பதில் சொல்றான். அதற்கு அந்த மனுஷன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்திலே தூக்கி கொண்டு போய் விடுவதற்கு ஒருவர் இல்லையா, யாருமே இல்லையா. அவனை தூக்கி விடுறதுக்கு உதவி செய்யாது இல்லை. ஆனா அந்த மண்டபத்துல ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. மண்டபத்துல பராமரிக்கிறவங்க இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? மண்டபத்துல பராமரிக்க ஆள் இருக்கும், சரிங்களா? மண்டபத்துல காவலர்கள் இருப்பாங்க, மண்டபத்துக்குன்னு அதிகாரிகள் இருப்பாங்க. இவனை போல அநேக வியாதியஸ்தர்கள் அங்க வந்து இருக்கிறாங்க. அவங்க சொந்தம் பந்தம் நண்பர்கள் உறவுகள் எல்லாம் வந்து இருக்குது. ஆனா இவனுக்கு உதவி செய்ய யாருமே இல்ல. எல்லாருக்கும் எல்லாரும் இருந்தாங்க, இந்த மனுஷனுக்கு மட்டும் உதவி செய்ய ஒருத்தருமே இல்லை. அதனாலதான் ஆண்டவர் போனாரு, நான் வாரம்பா உனக்கு உதவி செய்யன்னு போனாரு. விழுந்து கிடக்கிறான், என்னை தூக்கி விட ஆள் இல்லை, என்னை தூக்கி கொண்டு போய் அந்த குளத்துல விடுறதுக்கு ஆள் இல்லை என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கிறான். 38 வருஷம் தவிச்சு கொண்டிருக்கிறான், கலங்கி கொண்டிருக்கிறான், ஏக்கி கொண்டிருக்கிறான். ஐயோ, இந்த வருஷமாவது எனக்கு யாராவது உதவி செய்து விட மாட்டார்களா? ஐயோ, இந்த வருஷம் குளத்தை கலக்கிற பொழுது யாராவது என்னை தூக்கி கொண்டு விட்டுற மாட்டாங்களா? எப்படியாவது இங்க இருந்து தூக்கியாவது அந்த தண்ணிகளை போற்ற மாட்டாங்களா என்று 38 வருஷம் எத்தனை கவலை, எத்தனை பாரு, எத்தனை அவமானம். நான் என்ன செய்வேன் என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தான் 38 வருஷம். ஒருத்தர் கூட உதவி செய்யலங்க. 38 வருஷமும் உதவி அற்ற மனுஷனாய், ஒருத்தர் கூட அவனை பார்த்தவர்கள், விசாரித்தவர்கள், அவன் பக்கத்தில் இருந்த எந்த கூட்டத்தாரும் அவனுக்கு உதவி செய்யல. அதெல்லாம் அறிந்ததுனாலதான் இயேசு போனார். நீண்ட காலமாய், நீண்ட நாட்களாய் வியாதியஸ்தனாய் இருக்கிறான் என்று கட்டு தேடி போனார். ஏன்னா நம்ம அப்பா உதவி செய்கிறவர். எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு காலமா இருந்தாலும் பரவாயில்லை. நான் இப்ப சொல்றேன், என்னைக்காவது ஒரு நாள் நம்ம அப்பா நம்மள ஒரு நாள் தேடி வருவார். யாரு நமக்கு உதவாவிட்டாலும் பரவாயில்லை. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் அவ்வளவுதான் முற்றுப்புள்ளி நம்ம போட்டு உட்கார்ந்தாலும் சரி, விழுந்து கிடந்தாலும், இனி என்னால எழுந்திருக்கவே முடியாது, என்னால இதுல இருந்து மீளவே முடியாது, இனி எழுந்திருக்க முடியாது, என்னால வாழ முடியாது என்று முடங்கி போய் கிடந்தாலும் சரி, என்றைக்காவது ஒரு நாள் கர்த்தர் நம்மை தேடி வருவார். என்றைக்காவது ஒருவனால், மகனே மகளே, உன்னை தேடி வருவார். நீ எத்தனை வருஷம் முடங்கி கடந்தாலும் சரி, எத்தனை வருடங்கள் உதவி அற்றவளாய், உன்னை தூக்கிவிட ஆள் இல்லாமல், உன்னை உயர்த்தி விட ஆள் இல்லாமல், உதவி செய்ய ஆள் இல்லாமல் இருந்தாலும், ஒரு நாள் தேவன் உனக்கு உதவி செய்ய உன்னை தேடி வருவார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, எந்த வகையிலாவது நம்ம அப்பா உதவி செய்ய நமக்கு கடந்து வருவார். நம்ம விழும்படி சூழ்நிலை நமக்கு எதிராகவே இருந்தது. பல நிலைப்பாடுகளும் நம்மை விழ தள்ளிக்கொண்டே இருந்தது. சொந்தங்கள், பந்தங்கள், நண்பர்கள், உறவுகள், ஒருவேளை நம்முடைய சூழ்நிலை, நாம போட்ட திட்டமே தலைகீழ மாறி, நம்ம எடுத்த காரியமெல்லாம் ஃபெயிலியர் ஆகி தோல்வி அடைந்து, ஒருவேளை நம்ம விழுந்து இனி ஜெயிக்க முடியாது, இனி என்னால எழுந்திருக்க முடியாது, ஓட முடியாது, நான் எப்படி இனி மறுபடியும் எந்திரிச்சு மறுபடியும் தொடங்கி நான் எப்படி வெற்றி பெறுவேன் என்று விழுந்து கிடந்து தவித்துக் கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் நிச்சயமாக மறுபடியும் எழுப்பிவிட, தூக்கிவிட, எழுப்பிவிட வல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் ஜலப்பிரவாகத்திலே மூழ்கிவிடக் கூடாது என்பதற்காக, துக்கத்திலே, கவலையிலே, வேதனையிலே, அவமானத்திலே மூழ்கிவிடக் கூடாது என்பதற்காக உயரத்திலிருந்து ஒரு கரம் நீட்டப்படுகிறது. அந்த கரம் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆணிகள் பாய்ந்த பொற்கரம். அந்த கரம் உங்களுக்கு நேராக, உங்க பிள்ளைகளுக்கு நேராக, குடும்பத்துக்கு நேராக நீட்டப்படுமானால் நிச்சயமாய் அவர்கள் யாருக்கு நேராக அந்த கரம் நீட்டப்படுகிறதோ அவர்களை அந்த கரம் தூக்கிவிடும். என்னால் இனி எழுந்திருக்க முடியாது என்று சொல்லி
சொல்லி முடங்கி கிடக்கிற வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து நான் இனி வாழ்வது சரியல்ல, இனி என் வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று வாழ்க்கையின் மீது வெறுப்படைத்து விழுந்து கிடக்கிற உங்களை நீ வாழதான் வேண்டும் என்று சொல்லி தூக்கிவிட ஒரு கரம் உங்களுக்கு நேராய் நீட்டப்படும். அல்லேலூயா. அவர் உதவி செய்வதற்கு போதுமானவருங்க. உதவி செய்வதற்கு அவர் ரொம்ப நல்லவர். அதனாலதான் அவர் சொல்றாரு, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அந்த சங்கீதம் 18:1 தொடங்குகிறார். கர்த்தர் ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். அதான் பக்தன் பாடினார், ரொம்ப ரொம்ப நல்லவரையா, எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லவரையா, இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவரையா, எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லவரையா, இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவரையா, எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லவரையா. அல்லேலூயா. ரொம்ப நல்லவருங்க. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நம்மள விழுந்து கிடக்கிற நம்மை நிச்சயமாக தூக்கி விடுவார். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை தூக்கி விடுவார். அநேகருடைய பார்வை, அநேகருடைய தீர்மானம், இவன் இனி எழுந்திருக்கவே மாட்டான், இனி இந்த குடும்பம் எழுந்திருக்கவே முடியாது, கடனிலே மூழ்கி விட்டது, இவன் வியாதியிலே மூழ்கி விட்டான், வியாதியிலே படுத்து விட்டான், இனி இவன் பிழைக்கவே மாட்டான், இவனுக்கு இந்த நன்மை இனி கிடைக்கவே கிடைக்காது, இனி நடக்கவே நடக்காது, வயது சென்று விட்டது, கற்பப்பை செத்து விட்டது, காலம் கடந்து விட்டது, இனி பெற்றுக்கொள்ள முடியாது, இனி கிடைக்கவே கிடைக்காது என்று உலகம் முத்திரை குத்தினாலும் சரி, அந்த முத்திரையை உடைத்து தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் செய்து முடிக்கிறவர் நம்முடைய தேவன். அவரால் சகலமும் முடியுங்க. அவர் ஒருவரால தான் நம்மை தூக்கிவிட முடியும். அவர் ஒருவரால் மாத்திரம்தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கடனாளியா இருந்தாலும் சரி, அதிலிருந்து உங்களை தூக்கிவிட, மீட்டுவிட ஒருவரால் மாத்திரம்தான் முடியும். அவர்தான் கன்மலையாம் கிறிஸ்து. அல்லேலூயா. யார் கைவிட்டாலும் இயேசு கைவிடவே மாட்டார். அதான் பக்தன் பாடினார், கன்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. அல்லேலூயா. கலங்காதே மகனே, கலங்காதே மகளே என்று சொல்லி தேற்றுகிற ஒரு தெய்வம் இயேசு நமக்கு இருக்கிறார். கன்மலையாம் கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறவர். அதான் சொல்றாரு, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் என்று பார்க்கிறோம். நம்ம எத்தனையோ முறை விழுவதற்கு குடும்பமும் சரி, நம்ம எதிராளிகளும் சரி, சூழ்நிலைகளும் சரி, நம்மை விழ 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 தள்ளியது. ஆனால் நம்ம அநேக நேரத்துல ஐயோ இனி என்னால முடியவே முடியாது, எழுந்திருக்கவே முடியவே முடியாது என்று தீர்மானித்திருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்லுவாரு, இல்லப்பா நான் உன்னை தூக்கி விடுறேன், உன்னால முடியும், நான் உன்னை தூக்கி விடுறேன், நீ ஓடு, நீ ஜெயிப்ப, நீ ஓடு, இலக்க அடைவ, நீ ஓடு, நீ ரிவார்ட வாங்குவ. ஆமென் சொல்லுங்கள. காரணம், நம்மை ஒருவர் தூக்கி விடுகிறார், நமக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார். அதனாலதான் அவருக்கு பெயர்
எபினேசர். அல்லேலூயா. அதனாலதான் அவருக்கு எபினேசர் என்ற பெயர். எபினேசர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அதனாலதான் நம்ம கூடவே பட்சபாதம் இல்லாமல், நம்ம சோர்ந்து போன நேரம், கலங்கின நேரங்களில் நம்ம கூடவே இருப்பதனாலதான் அவர் இம்மானுவேலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நான் துக்கப்பட்ட நேரத்தில் என்னை சமாதானம் பண்ணுவதற்காக தான் அவர் எனக்கு யெகோவா ஷாலோமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை கைவிடவே மாட்டார். நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார். நிச்சயமாய் விழுந்து கிடக்கிற உங்களை கர்த்தர் தூக்கி விடுவதற்கு உதவி செய்வார். நிச்சயமாய் உங்களை தூக்கி விடுவார். நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீர்கள். நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீர்கள். காரணம், தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் தூக்கி விடுவதற்கு. நிச்சயமாய் நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீர்கள். தேவன் உங்களை தூக்கி விடுவார். விழுந்து கிடக்கிற உங்களை தூக்கி நிறுத்துவார். உங்களை இயேசு கைவிட மாட்டார். அவர் ரொம்ப நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதித்தவர், ஆரோனின் குடும்பத்தாரை ஆசீர்வதித்தவர், யாக்கோபின் குடும்பத்தை ஆசீர்வதித்தவர், யூதாவின் குடும்பத்தை ஆசீர்வதித்தவர், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். கைவிடவே மாட்டார். உங்களையும் கைவிட மாட்டார். உங்கள் குடும்பத்தையும் கைவிட மாட்டார். உங்கள் பிள்ளைகளையும் கைவிட மாட்டார். அவர் கைவிடாத நேசர். நிச்சயமாய் மறுபடியும் தூக்கி நிறுத்துவார். நான் விழுந்து கிடக்கிறேன், ஆனாலும் எழுந்து நிற்பேன் என் தேவனுடைய உதவியினால். நீ விழுந்து கிடக்கிறாய், ஆனாலும் எழுந்து நிற்பாய் தேவனுடைய உதவியினால். அல்லேலூயா. நிச்சயமாய் கைவிட மாட்டார். கண்களை மூடுவோமா. கிருபை நிறைந்த பரிசுத்தமான பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளையில எங்க கூட பேசியிருக்கீங்கப்பா. உங்க பிள்ளைகள் கவலையில, வருத்தத்துல, கடனில, வியாதியில விழுந்து கிடக்கிறாங்க டேடி. அப்பா, விழுந்து கிடக்கிற உங்க பிள்ளைகளை தூக்கி விட வாங்கப்பா. விழுந்து கிடக்கிறவர்களை தூக்கி விடுவதற்கு நீங்க உதவி செய்ய வல்லவர் அப்பா. வல்லவர். உயரத்திலிருந்து கை நீட்டி தூக்கி விடுகிற தேவன். ஆண்டவரே, அப்பா, நான் விழும்படி நீயோ தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லுகிறார் தாவீது. எத்தனையோ முறை சத்துரு விழ 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 திரும்ப திரும்ப தள்ளிக்கொண்டே இருந்தான். சூழ்நிலைகள் மறுபடியும் மறுபடியுமாய் திரும்ப திரும்ப எங்களை விழ தள்ளியது. வியாதியிலே, கடனிலே, பிரச்சனையிலே, போராட்டத்திலே, சண்டையிலே, அவமானத்திலே, நிந்தையிலே பல முறை விழ தள்ளிக்கொண்டே இருந்தது. ஆனாலும் தேவன் அதிலிருந்து எங்களை பல முறை தூக்கி விட்டு இருக்கிறேன். இப்பொழுது என்னால் எழுந்திருக்கவே முடியாது என்று விழுந்து கிடக்கிற பிள்ளைகள் நீர் மறுபடியும் தூக்கி எழுந்தி நிறுத்தி அவர்களை எழும்பி பிரகாசிக்க வைக்க, வாழ வைக்க, ஆசீர்வதித்து உயர்த்த உம்மால் முடியும் என்பதை அறிந்திருக்கிறோம். நீர் உதவி செய்கிறவர். நீர் எபினேசர். நீர் எபினேசர். நீர் எல்லோருக்கும் எபினேசராய் இருக்கிறீர். நன்றி தகப்பனே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. அவங்க வாழ்க்கையில அவர்கள் எல்லோரையும் தூக்கி விடுவீராக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தூக்கி விடுவீராக. விழுந்து கிடக்கிறாங்கப்பா, எழுந்திருக்க செய்வீராக. எழுந்து இருக்கும்படியாக ஆண்டவரை அவர்கள் எழுந்து பிரகாசிக்கும்படியாக, எந்த இடத்துல, எந்த காரணத்துல, எந்த சூழ்நிலையில விழுந்து கிடக்கிறார்களோ அவர்களை அந்த காரியத்திலிருந்து அவர்களை மறுபடியும் எழுந்திருக்க செய்வீராக. தூக்கி விடுவீராக. உதவி செய்யுங்கப்பா. நன்மை செய்க. விடுதலை ஆக்குங்க. அற்புதம் செய்யுங்க. பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.